ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த எமகா ரைஸ் செட்டர் ஸ்கூட்டருக்கு கியர் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணணும், எத்தனை கிலோமீட்டர் ஒன்று சேஞ்ச் பண்ணணும், வீட்டில் இருந்து எப்படி சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுறது பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கூட்டருக்கு கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணி தான் நம்ம வந்து கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கை முடிஞ்சால் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த ஏரியாவில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க வேஸ்ட் கிளாத்தை வச்சு. இல்லைன்னா இதில் இருக்க மண் வந்து உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பைக்கில் எந்த விதமான ஸ்பேர் சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேம் பிராண்டே வாங்கிக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்சால் ஷோரூமில் வாங்கினீங்கன்னா அந்த சேம் பிராண்டு கிடைக்கும். இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆயிலோட அளவு பார்த்தீங்கன்னா 100 ml. இதோட ரேட் வந்து பெரிய ரேட்லாம் கிடையாது, 57 ரூபா தான் இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு டூல்ஸ் இருந்தால் போதும். 12 நம்பர் ரிங்ஸ் பண்ண ஒரு கட்டிங் பிளேட் இருந்தால் போதும். இந்த வேஸ்ட் ஆயிலை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த வேஸ்ட் ஆயிலை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏதாவது வந்து லூப்ரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த செயின் ப்ராக்கெட் அந்த கிராங்க் பழிச்சக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த ஆயிலை வந்து ஈஸியாக வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து வேஸ்ட் ஆயிலை வந்து கீழே போக விடாமல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது 12 ரிங்ஸ் பண்ணர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமூவ் பண்ணும்போது வந்து கவனமாக வந்து வாஷரையும் கவனமாக எடுத்துருங்க. வாஷர் எதுவும் மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஆயிலை வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் அந்த மேலே இருக்க அந்த மூடி மூலமாக தான் நம்ம டாப் பண்ணணும். ஸோ கட்டிங் பிளேடை வச்சு லேசான டைட்டில் தான் இருக்கும் பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால. சும்மா ஆன்டி கிளாக் வைஸில் லேசாக ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் ஆயிரும். நான் ஏன் மேலே லூஸ் பண்ணுறேன்னா, இதை லூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து மேலே இருந்து ஏர் உள்ளே போச்சுன்னா உள்ளே இருக்க ஆயில் வந்து மிச்சம் இருக்க ஆயில் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது லூஸ் பண்ணாலுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வெளியே வரல. ஏன்னா வந்து கீழே வந்து ஆயில் ட்ரெயின் ஆகக்கூடிய இடம் வந்து குறுகலான இடம். ஸோ பைக்கையும் சாய்ச்சி பார்த்தாலுமே அந்தளவுக்கு வெளியே வரல. ஸோ ஃபுல்லாக ஆயிலுமே வந்து கீழே லூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 ml நமக்கு வந்து வெளியே ட்ரெயின் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக ஆயில் ஒரு 2 minutes ட்ரெயின் ஆயிரும். ஸோ ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆன பிறகு கீழே இருக்க அந்த போல்ட்டை டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாசரை கவனமாக உள்ளே வச்சுட்டு நல்லா கையை வச்சு நல்லா டைட் பண்ணி பாருங்கள். சும்மா கிராஸ் த்ரெட் எரியாத அளவுக்கு நல்லா வந்து கையை வச்சு நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிங் ஸ்பானர் யூஸ் பண்ணி சும்மா ரொம்ப ஓவர் டைட் வச்சிடாமல் நார்மலான டைட்டு கையிலால் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ நார்மல் டைட் வச்சாலே ரிங் ஸ்பானர் வச்சு டைட் பண்ணும்போது ஃபுல்லாக டைட் ஏறிடும். பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிலே பார்த்தீங்கன்னா 100 ml வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆயில். ஸோ நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயிலில் வந்து எக்ஸ்பிரி டேட் இருக்கும், அது போக ஒரு ரேட்டும் இருக்கும். ஸோ நம்ம ரேட்டு பார்த்து வாங்கும் போதே எக்ஸ்பிரி டேட்டும் வாங்கிக்கிறணும். இப்போ வந்து ஆயிலை வந்து டாப்அப் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்க மூடியில் வந்து கொஞ்சம் தேவையான கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு சீல் இருக்கும். ஏன்னா ஆயில் வந்து வெளியே வந்து லீக் ஆகிடக்கூடாதுன்னு எல்லா ஆயில் கேன்லேயுமே உள்ளே ஒரு சீல் மாதிரி ஒரு அட்டை மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நைஃப் இல்லைன்னா ஏதாவது இந்த மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு கையில் எதுவும் பற்றாத அளவுக்கு கவனமாக வந்து மேலே இருக்க அந்த பேப்பரை வந்து பிச்சு ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாகவே வந்து அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூடி வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஆயிலை வந்து நம்ம ரீஃபில் பண்ணிடலாம். நான் ஏன் லேஸாக கட் பண்ணியிருக்கேன்னா இந்த கேனை வந்து நம்ம மறுபடியும் வந்து ஏதோ ஒரு செயினுக்கோ எதுக்கோ வந்து ஆயில் லூப்ரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேனை யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் கேன் மாதிரி. அதனால தான் வந்து நான் வந்து மூடியில் வந்து லேஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேஸ்ட் ஆயிலை ஓரம் கட்டிட்டு மேலே இருக்க மூடியை வந்து நம்ம இப்போ அதில் ஒரு வாசர் இருக்கும், அந்த வாசரோட கவனமாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேனில் பார்த்தீங்கன்னா 100 ml தான் இருக்கும். ஸோ 100 ml ஃபுல்லாக வந்து நம்ம டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டர் இந்த மாதிரி எமகா ரைஸ் ஸ்கூட்டருக்கெலாம் கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 4000 7,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பெட்டராக என்ன எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, இன்ஜின் ஆயில் வந்து நம்ம 2500 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 2 தடவை இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது 3ஆவது தடவை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த கீர் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா வந்து லைஃப் வரும், கீருக்குமே எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ வந்து 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பைக்கில் வந்து 10,000 15,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணுறாங்க. கீர் ஆயிலோட ரேட் ஒன்றும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கீர் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ கீர் வீல்லையும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபைனலாக வந்து ஃபுல்லாக ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணிட்டு கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி நார்மல் டைட் வச்சாலே போதும். அது உள்ள ஒரு ஓரிங் மாதிரி வாசர் இருக்கனால நார்மல் டைட்லேயே வந்து ஃபுல் டைட் ஆயிரும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. நன்றி, தேங்க்ஸ்.